உங்களோட சிறப்பு பிரதிநிதி தான் அங்க டெல்லியில உங்களை ரெப்ரசென்ட் பண்றாரு. அதுக்கு தான் அவர் சிறப்பு பிரதிநிதி அங்க வைக்கிறீங்க. அப்ப அவர் கண்டிப்பாக தமிழராக இருக்க வேண்டும். தமிழர் எண்ணங்களை, தமிழர் கலாச்சாரங்களை, தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை, தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வியலை நன்கு தெரிந்த ஒருத்தராகத்தான் அவர் இருக்க வேண்டும். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த விஜய் நாராயணாவே நீங்க தமிழ்நாட்டோட ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவா டெல்லிக்கு அனுப்புனீங்கன்னா அவர் இன்வெஸ்டிகேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரா இல்லையா நீங்களே சொல்லணும். அப்போ உண்மை வெளியில வருமா வராதா? இல்ல ஏன் சந்தேக கணைகள் எழுப்புற மாதிரி சில பேர் பேசுறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனைக்குரிய படத்தோட ப்ரொடியூசர் இவர் தான், இவருக்கு நீங்க தமிழக அரசு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் கொடுக்க கூடாது. பிரச்சனை கர்நாடகாவோட, அந்த பிரச்சனை டெல்லியில் நடக்கும். டெல்லிக்கு சிறப்பு பிரதிநிதி யாரு? அது தமிழ்நாட்டில் ஒருத்தரும் கிடையாதுங்க, அது கர்நாடகாரத்தை நாங்க போடுவோம் அப்படின்னா, தமிழகம் என்பது யாருடைய நம்ம அப்பா வீட்டு சொத்தும் கிடையாது சொல்லுவாங்க. அது மாதிரி யாரோட அப்பா வீட்டு சொத்தும் கிடையாது. தமிழகம் என்பது 8 கோடி மக்களின் பிரதேசம். அதையும் மீறி கர்நாடகாவோட மேகதாது பிரச்சனை இருக்கும்போது ஒரு கன்னடத்துக்காரரை ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவா நீங்க அங்க அனுப்புனீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க உடனே விட்ரா பண்ணிதான் ஆகணும். பண்ணல அப்படின்னா தமிழக நலன் மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு மற்றவங்க சொல்றதுல உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பேசு பொருளாக எடுத்துக்கக்கூடியது, தாவேகா சிஎம் விஜய் அவர்கள் தமிழகத்தோட ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது சிறப்பு பிரதிநிதியா டெல்லிக்கு அவருடைய ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் வெங்கட் நாராயண் அவர்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார். இதை குறித்து ஒரு பெரிய சர்ச்சை எழுந்துச்சு. இது சரியா தவறா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் முதல்ல சொல்லிடுறேன், அது தவறு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சும்மா தவறு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அரசியல்வாதிகள் சும்மா பல காரணங்கள் சொல்லி ஒரு விஷயத்த சரி தவறுன்னு சொல்லலாம். ஏன் தவறு அப்படின்னு நம்ம காரணங்கள் சொல்லணும். அவர் கர்நாடகா வெளியில எப்படி பேசுறாங்க, கர்நாடகாரை போட்டது மட்டும் தவறுன்றாங்க, அது மிகப்பெரிய தவறு நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னால இருக்கு. வெங்கட் நாராயணா அவர்களை ஏன் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் டு டெல்லி, அதாவது டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதியா நியமனம் செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு உள்ள காரணங்கள் தான் இது. முதல்ல நம்ம என்னைக்குமே பொதுப்படைய ஒரு விஷயத்தை அப்படி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி மக்கள் வாழ்கின்ற ஒரு பூமி. அதுவும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் தமிழர்கள் புத்திசாலிகள் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கின ஒரு மக்களுடைய ஒரு பூமி. அப்போ இதுல இருந்து தமிழராக இருந்ததுனாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து தமிழ் படங்கள்ல குறிப்பா தமிழ் படங்கள்ல நடிச்சதுனாலதான் விஜய் அவர்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம். இதுதான் உலகத்திலேயே பெரிய சிறந்த நடிகர் அவர்னு யாரும் அவரை தேர்ந்தெடுக்கல. இல்லைன்னா அவரால் இதுவரைக்கும் யாரும் செய்யாத காரியத்தை அவர் செஞ்சாருன்னு தேர்ந்தெடுக்கல. அவர் ரசிகர்கள் ஒரு தமிழ்ல நடிச்சதுக்காக அவருக்கு அளிச்ச வாக்கு தான் இந்த வெற்றி அவருக்கு கிடைச்சது. அப்போ தமிழகத்தோட சிஎம்மா நீங்க ஆகுறீங்க அப்படின்னா, குறிப்பா தமிழகத்துக்குள்ள அப்பாயின்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க போடுறீங்க. குறிப்பா வெளியில நீங்க போடக்கூடிய எல்லா அப்பாயின்மெண்ட்ஸ்லயும் தமிழகத்தோட அந்த பெருமையும் தனித்தன்மையும் தெரிய வேண்டும். அப்ப அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, குறிப்பா டெல்லியில ஏன் உங்களுக்கு ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் சிறப்பு பிரதிநிதி தமிழகத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச தமிழகத்தை சார்ந்தவராக இருக்கணுங்கிற கட்டாயம் ஏன் இருக்கு அப்படின்னா, இங்கே நீங்க இருக்கிற இடத்துல சுத்தி இருக்க எல்லா அமைச்சர்களும் இருக்குமோ நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்க, எல்லாத்தையும் செய்றீங்க. உங்களோட சிறப்பு பிரதிநிதி தான் அங்க டெல்லியில உங்களை ரெப்ரசென்ட் பண்றாரு. அதுக்குதான் அவர் சிறப்பு பிரதிநிதி அங்க வைக்கிறீங்க. அப்ப அவர் கண்டிப்பாக தமிழராக இருக்க வேண்டும். தமிழர் எண்ணங்களை, தமிழர் கலாச்சாரங்களை, தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை, தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வியலை நன்கு தெரிந்த ஒருத்தராகத்தான் அவர் இருக்க வேண்டும். ஏன்னா இவங்க தான் உங்களோட ஸ்பெஷல் பிரதிநிதி. முதல்ல அன்றாட நீங்க டெல்லிக்கு போறது கிடையாது, உங்க மினிஸ்டர்கள் போறது கிடையாது. சுருக்கமா சொல்லணும்னா எவனும் இங்க இருந்து மெட்ராஸ் டெல்லிக்கு போறது கிடையாது. அப்ப டெல்லியோட அந்த லயசன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மக்கள் தொடர்பு, அந்த அரசியல்வாதிகளோட தொடர்புல இருக்கக்கூடிய நபர் உங்களோட ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் அவராக தான் இருப்பாரு. அப்போ அவர் கிட்டத்தட்ட அடிக்கடி டெல்லிக்கு போக வேண்டியது இருக்கும், டெல்லியில இருக்க வேண்டியதாக கூட இருக்கலாம். இந்த வேலைகள்லாம் முதல்ல ஜனநாயகன் ப்ரொடியூசர் செய்ய முடியுமான்னா, அவர் தனியாக ஒரு பர்சனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சிருக்கிறாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. இதுல ஆயிரக்கணக்கான, இது தவிர வேற பிசினஸ் அவருக்கு இருக்கா, இதுல வேற ஒன்று பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, வேற எங்கேயும் தொழில்கள் அவருக்கு இருக்குதா நமக்கு தெரியல. அப்ப இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் இல்ல, அரசியல் சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை நீங்க போடுறதே முதல்ல தப்பு. அதுவும் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு முதல் விஷயம், தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர், அவருக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. விஜய்ங்கிற ஒரு நடிகரை மட்டும்தான் தெரியும். விஜய்ங்கிற ஒரு நடிகரை மட்டும் தெரிஞ்சு அவர் விஜய் அப்பாயின்ட் பண்ணோம்னா, சிஎம் விஜயத்தோட பர்சனல் செக்ரட்டரியா சிஎம் ஆகிறதுக்கு முன்னால வச்சிருந்திருக்கணும். இப்ப வைக்க முடியாது. இப்ப நான் தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிட்டார், பர்சனல் செக்ரட்டரியா வச்சிருக்கலாம். இல்லைன்னா அவரோட சொத்துகள் பல கோடிகள் இருந்துச்சு, அந்த சொத்துக்களை மேனேஜ் பண்ற ஒரு மேனேஜரா வச்சிருந்தா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாடு என்பது சிஎம் விஜய் அவர்களோட சொந்த சொத்து கிடையாது. தமிழ்நாடு என்பது 8 கோடி மக்களின் ஒரு எங்களோட மாநிலம் சொல்றது ஒரு தேசம்ங்கிற பேர் வாங்குற அளவுக்கு ஒரு சிறப்புள்ள ஒரு மாநிலம்.
அந்த மாநிலத்தோட சிறப்பு பிரதிநிதியா ஒரு தமிழன் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு உள்ளவன் தான் நினைக்கிறேன், தப்பு கிடையாதுன்னு இல்லை, அதுதான் சரியாகவும் இருக்க முடியும். அவனுக்கு தான் இங்க உள்ள பிரச்சனை எல்லாம் தெரியும். நீங்க குறிப்பா கர்நாடகார ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படிங்கிறது மற்ற காரணங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னொரு காரணமும் இருக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கர்நாடகாரங்கிறது மட்டும் இல்ல, இன்னொரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம இப்ப கரண்ட் சிஎம் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படத்தோட என்டையர் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ ரெண்டு தரப்பு ஆஃப் கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தரப்பு என்ன சொன்னாங்க, இது எதிர்கட்சிகள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இன்னொரு தரப்பு இல்ல தாவேகா தரப்பே வாக்கு வேணுங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தரப்பு சொன்னாங்க. அப்போ இந்த படத்தை ரிலீஸ் ஆகுதுங்கும் போது ஒரு பெரிய சர்ச்சையை வச்சுட்டு ஒரு கிரிமினல் குற்றம், அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால இருக்க ஒரு படம் வெளியே வர்றது இன்டர்நெட்ல வெளில வர்றது ஒரு பெரிய குற்றம். அப்போ ஒரு குற்றம் நடந்திருக்கு. அது ரெண்டு சாராரோட கம்ப்ளைண்ட். அதை ஒரு சார் இப்படி சொல்றாங்க, ஒரு சார் அப்படி சொல்றாங்க. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட உரிமையாளர் வெங்கட் நாராயணா. அப்போ அதுல சில போலீஸ் நடவடிக்கை எடுத்து சில பேரை புடிச்சிட்டாங்க. இப்போ இந்த கிரிமினல் நடவடிக்கை தமிழக போலீஸின் கீழே பெண்டிங்ல இருக்கு. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னவோ அவங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் உதயகுமார் ஒருத்தர் கொடுத்தாலும் அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அதோட உரிமையாளர் வெங்கட் நாராயண். இப்ப இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த விஜய் நாராயணாவே நீங்க தமிழ்நாட்டோட ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவா டெல்லிக்கு அனுப்புறீங்கன்னா அவர் இன்வெஸ்டிகேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரா இல்லையா நீங்களே சொல்லணும். அப்போ உண்மை வெளியில வருமா வராதா? இல்ல ஏன் சந்தேக கணைகள் எழுப்புற மாதிரி சில பேர் பேசுறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனைக்குரிய படத்தோட ப்ரொடியூசர் இவர் தான், இவருக்கு நீங்க தமிழக அரசு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் கொடுக்க கூடாது. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன சந்தேகம் வரும்னா, இவருக்கு தெரிந்த சில விஷயங்கள் நடந்ததை இவர் பெருசா எடுத்துக்கல, அதனால இவர் கொடுக்கப்பட்ட ஒரு பதவி உயர்வு அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அவருக்கு இந்த பதவி கொடுத்து நீங்க பண்ணீங்க, ஒரு தடவை பண்ணிருக்கீங்க, இதுக்கு மேல பண்ணாம இருந்தது கிடையாது. இந்த ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு ஒரு சர்ச்சை கிளம்பினோம், நியாயமா நீங்க அதை பின்வாங்கி அவரது பதவியிலிருந்து நீக்கினீங்க, வரவேற்கத்தக்கது. தப்பு யாரும் பண்ணலாம், ஆனால் அதை நம்ம சரி பண்ணிக்கணும். இப்ப இந்த இடத்துல வெங்கட் நாராயண் மேல அப்படி ஒரு அலிகேஷன் இருக்கு. அவர் இப்போ இதுவரைக்கும் யாரும் அப்படி சொல்லனாலும் இப்போ ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அவர் பண்ணி கொடுத்த ஃபேவருக்காக நீங்க அவருக்கு பதில் ஃபேவர் பண்றீங்க இது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுறதை நீங்க தடுக்கணும்னா நீங்க அவரோட இந்த அப்பாயின்மெண்ட் ரத்து செய்தாகணும். இது எல்லாத்துக்கும் மேல மிக மிக முக்கியமான ஒரு காரணம், மிக மிக முக்கியமான காரணம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இந்த சமயத்துல ஏன் அவர் அப்பாயின்மெண்ட். இதுதான் நான் இப்ப சொல்ல போறதுதான் மிக மிக முக்கியமான காரணம். உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே காவிரி பிரச்சனை பெருசா இருக்கு. இப்போ மேகதாது பிரச்சனை இமயமலை போல் உருவெடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டு முன்னால் ஒரு இமயமலை நிக்குதுன்னா அது மேகதாது பிரச்சனை தான். தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு மேகதாதுவை விட பெரிய பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிட்டு இருக்க மிகப்பெரிய பிரச்சனைனா மேகதாது அணை பிரச்சனை தான். அது யாரோட நடக்குது? நமக்கு கர்நாடகாவோட நடக்குது. அப்போ அதோட விஷயங்கள் எல்லாம் எங்க போகும்? டெல்லிக்கு தான் போகும். காவேரி வாட்டர் கமிஷன் ஆகட்டும், இல்லைன்னா யூனியன் வாட்டர் மினிஸ்ட்ரி ஆகட்டும், எங்க போனா அந்த விஷயங்கள் எல்லாமே டெல்லி சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ உங்களோட டெல்லி பிரதிநிதியா ஒரு கர்நாடகாரனை போட்டீங்கன்னா அவர் எப்படி தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட் பாதுகாப்பாரு? சொல்லுங்க மிஸ்டர் சிஎம் விஜய், எப்படி பாதுகாப்பாரு? உங்கள் பிரச்சனைகள், இந்த பிரச்சனை மேகதாது காவேரி எல்லா பிரச்சனையும் கர்நாடகாரங்களோட ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா பிரச்சனையும் டெல்லியில தான் நடக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவ் மிக முக்கியமான ஒரு வேலை. அந்த வேலையை கொண்டு அவர் தான் எல்லாத்தோடையும் கோஆர்டினேட் பண்ணும். அது அவசரத்துக்கு அவர் தான் தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவா டெல்லியில் இருப்பாரு. அப்போ அந்த வேலையை கர்நாடகாரனுக்கு கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்? அதாவது கர்நாடகாரன் உள்ள பிரச்சனை கர்நாடகாரங்களே நீங்க தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கு. பண்ணாதீங்க. இது உங்களுக்கு உரிமையே கிடையாது. மத்த ரெண்டுல நீங்க என்ன பண்ணிட்டு போங்க, அவங்க சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயம் அப்படி நீங்க சொல்லுங்க. நான் தமிழ்நாட்டுக்காரன் அப்பாயின் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு உரிமை கிடையாது. இது உங்களுக்கு உரிமையே கிடையாது. தமிழகத்தை சந்திக்கின்ற மிகப்பெரிய அந்த மேகதாது பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அசம்பிளி லஞ்சு பேசி ரெசல்யூஷன் போட்டா போதுமா? பிரச்சனை கர்நாடகாவோட, அந்த பிரச்சனை டெல்லியில் நடக்கும். டெல்லிக்கு சிறப்பு பிரதிநிதி யாரு? அது தமிழ்நாட்டில் ஒருத்தரும் கிடையாதுங்க. அது கர்நாடகா ரத்த நாங்க போடுவோம். அப்படின்னா தமிழகம் என்பது யாருடைய நம்ம அப்பா வீட்டு சொத்தும் கிடையாது சொல்லுவாங்க. அது மாதிரி யாருடைய அப்பா வீட்டு சொத்தும் கிடையாது. தமிழகம் என்பது 8 கோடி மக்களின் பிரதேசம். இங்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஓட்டு போட்டாலும் போராட்டாலும் உரிமையை பாதுகாக்க உங்க கடமை. உரிமையை பாதுகாக்கலைனாலும் அதை அழிக்கிற மாதிரி நீங்க காரியங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிக்கக்கூடியது. கர்நாடகாவோட இவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு ஓடிட்டு இருக்கும் போது ஒரு கர்நாடகாக்காரரை நீங்கள் டெல்லியில கொண்டு அப்பாயின் பண்ணீங்க ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க மிஸ்டர் சிஎம் விஜய்? இது தவறு. ஏற்கனவே பாருங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழகத்தோட இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் மேல சொல்றாங்க, அவங்க எல்லாரும் ஆந்திரா சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் எலெக்ஷன் நிற்கும் போது அவங்களுக்கு வேலை பார்த்து அந்த எலெக்ஷன் டீம்ல இருந்ததுனால அவங்க ஃபேவரபிளா பண்றாங்க அப்படின்னு இந்த அலிகேஷன் வந்து இது நிரூபிக்க முடியாத ஒரு அலிகேஷன். இப்படி இப்ப நான் சொல்ற அலிகேஷன்
கர்நாடகா மேல நமக்கு ஆல்ரெடி இருக்கு கேசுகள், பிரச்சனைகள் இருக்கு. பிறகு ஒரு கர்நாடகாவை சேர்ந்தவரை கொண்டு நீங்க அப்பாயின்ட் பண்றீங்க, வேற ஆளே இல்லையா தமிழ்நாட்டுல? அப்போ 1+1 பார்க்கும்போது இது வந்து உண்மையான தோன்ற மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்கு. பாருங்க, ஏன் அந்த குற்றச்சாட்டு கீர்த்தனா மினிஸ்டர் மேல சொல்றாங்கன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழகம் இழந்த எல்லா இண்டஸ்ட்ரியல் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே ஆந்திராட்ட மட்டுமே இழந்துட்டு இருக்கு, வேற எந்த ஸ்டேட்டையுமே இழக்கல. இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்கு. ஆனா தமிழகம் இழந்த அந்த அந்த மசகாம் இதுவாகட்டும், அந்த ஷிப் பில்டிங் இதாகட்டும், அப்புறம் என்ஃபீல்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் ஆந்திராவுக்கு மட்டுமே அது இழந்து கொண்டிருக்கின்றது. சந்தேகம் வரத்தான் செய்து, இதெல்லாம் சந்தேகம் நிரூபிக்க முடியாது. அப்ப இந்த விஷயத்துல ஒரு முன்னாலேயே உங்களுக்கு எல்லாரும் வான் பண்றாங்க. அதையும் மீறி கர்நாடகாவோட மேகதாது பிரச்சனை இருக்கும்போது ஒரு கன்னடத்துக்காரரை ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவா நீங்க அங்க அனுப்புனீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க உடனே விட்ரா பண்ணிதான் ஆகணும். பண்ணல அப்படின்னா தமிழக நலன் மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு மற்றவங்க சொல்றதுல உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க தவறு பண்ணான்னு ஒத்துக்கிட்டு மாத்தி இருக்கீங்க, தயவு செய்து இதை மாத்துங்க. இல்லை என்றால் நம் முன்னால் இருக்கின்ற மேகதாது பிரச்சனையில நீங்க கர்நாடகாவுக்கு சார்பா பேசுறீங்கன்னு உங்க மேல குற்றச்சாட்டு அடுத்து வைப்பாங்க. அடுத்து நடக்குதா இல்லையான்னு பாருங்க. வர்றதுக்கு முன்னாலே உங்களை நான் வான் பண்றேன். அதனால தயவு செய்து இவர் அந்த போஸ்ட்ல இருந்து எடுங்க. உங்களோட மினிஸ்டர் நிர்மல்குமார் சமாளிக்கிறார். என்ன சொல்றாரு? அதெல்லாம் என்ன இருக்கு, யாரும் அப்ப என்னது பண்ண போறாங்க? சும்மா தான் இருக்கும். சும்மா இருக்கிறதுக்கு என்னதுக்கு ஒரு போஸ்ட்? ஏன் அந்த பேர் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ்? சும்மா இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. அந்த போஸ்ட் பயங்கர வெயிட்டான ஒரு போஸ்ட். அவர் சும்மா சொல்லிட்டு போறாரு. ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் டு டெல்லிங்கிறது ஒரு வெயிட்டான ஒரு போஸ்ட். உங்க எம்பி எல்லாம் பார்லிமெண்ட் இருக்கும் போது அவங்க எம்பிக்கள் அங்க இருப்பாங்க. எம்பிக்கள் இல்லாத நேரத்துல உங்களை அங்க ரெப்ரசென்ட் பண்ற ஆள் யாரு? வெங்கட் நாராயணா. அப்ப அப்படி போஸ்ட்ல ஒருத்தரை வந்து நீங்க கர்நாடகாவோட பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தரை வச்சீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது தவறுன்னு அர்த்தம். இது எந்த விதத்திலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அப்போ இவர் இவ்வளவு ஒண்ணுமே இல்ல ஒரு சாதாரண போஸ்ட்னு சொல்லிட்டு போறதே நீங்க டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் எல்லாமே பண்றீங்க. இந்த டேக் டைவர்ஷன் கடைசியில் எங்க கொண்டு விடும்னா குழியில கொண்டு போய் தான் விடும். உங்க படத்துல வந்ததுதான் நானும் சொல்றேன். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னாரை அப்பாயின்ட் பண்றது உங்களோட உரிமையா இருக்கலாம். நான் சிஎம், நான் யாரையும் அப்பாயின்ட் உங்களுக்கு உரிமை இருக்கலாம். அதை நீங்க ஒரு என்னோட திமிரு அப்படின்னு கூட நீங்க வச்சு நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லலாம். அது நீங்க பண்ணிக்கங்க, யாரையும் அப்பாயின்ட் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழகத்துக்கு நலனுக்கு பாதிக்கிற மாதிரி ஒரு நபர் இருக்கிறாரு தெரிஞ்சும் அவர் நீங்க அப்பாயின்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்ப அதை பார்த்துட்டு சும்மா இருந்தார்கள் என்றால், அவர்கள் எதிர்த்து போராடுங்க என்றால் தவறு நீங்க சொல்ல முடியாது. உங்களோட டிஸ்கிரிப்ஷன்கள் எப்படி இருக்கும்? தமிழகத்தோட நலன் பாதிக்காத மாதிரி இருக்கணும். நல்லது செய்யறான்னு இல்லையோ, வள்ளுவர் சொன்ன மாதிரி நல்லது செய்து ஆற்றியதாயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் அந்த மாதிரியாச்சும் இருக்கணும். நல்லது செய்யறது முன்னால் கெட்டது செய்ய முடியாதவனாச்சும் ஒருத்தனை அங்க நீங்க வைக்கணும். நீங்க அதை மீறி தொடர்ந்து வெங்கட் நாராயணோட தான் நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு இந்த மேகதாது விஷயம் நிச்சயமாக பெருசாகும். இதை கர்நாடகா விட போறது கிடையாது. அப்போ நீங்க இந்த அப்பாயின்மெண்ட் அங்க அப்பாயின்ட் பண்ணது வேறு விதமாக அரசியல் சாயம் பூசப்பட்டு பேசப்படும். நீங்கள் தான் பதிலளிக்க வேண்டும். ஆனால் இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீங்க கொடுத்த அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்க ஜெகதீஷ் பழனிசாமி அப்பாயின்ட் பண்ணி எனக்கு பிடிக்கல இருந்துட்டு போங்கன்னு விடுங்க. இந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்க கேன்சல் பண்ணி ஆகணும். பண்ணலைன்னா அது தமிழக விரோத அப்பாயின்மெண்டா மாறிவிடும். சிஎம் விஜய் அவர்களே கவனமாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம்.